ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பார்த்தீங்க இப்போ வந்து காலையில் 4 மணி. நான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 2:30 மணிக்குனா எழுந்து குளிச்சுட்டு 4 மணிக்குனா நான் வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோடு இருக்கேன். எங்கே போகிறேன் அப்படின்னா வந்து கார்த்திகையில் கண் திறக்கும் யோக நரசிம்மர், அதாவது வந்து சோளிங்கரில் இருக்கிற நரசிம்மரை பார்க்குறதுக்கு தாங்க இவ்வளோ காலையில் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வந்து போய் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் இவரை பார்க்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை போயிட்டு வந்தேங்க. போயிட்டு வந்துட்டு 2 தடவையுமே வந்து சாமியை பார்க்கவே முடியல அப்படின்றதுனால, சரி இந்த தடவை வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, அதாவது கார்த்திகையிலே வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால 4 மணிக்கு நம்ம கிளம்புனோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சேர்ந்துட்டோம் அப்படின்னா சாமியை பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தான் போனேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் செப்டம்பரில் வந்து போயிருந்தேன். சரி ரோப் காரில் வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட போயிருந்தேங்க. ஆனால் பிளானில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ரோப் கார் ஒர்க் ஆகலை, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 7க்கு மேலே தான் வந்து அந்த ரோப் காரோட சேவை வந்து தொடங்கும் அப்படின்ட்டாங்க. என்னால் தனியாக அவ்வளோ தூரம் நடக்க முடியல அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், திரும்பி வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் கார்த்திகையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே வந்து என்ன பண்ணேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு தெரியாது. அதனால் காலையில் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம ஊர்லேருந்து 8:20 ட்ரெயினில் போயிட்டு நாங்கள் போகிறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. நீங்களாம் சோளிங்கர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோளிங்கர் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த குளத்தாண்ட இருக்கிற ஆஞ்சநேயர் இருப்பார் இல்லைங்களா, அந்த ஆஞ்சநேயர்கிட்டயே வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த கூட்டத்தில் நம்ம போய் சாமியை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இல்லை, இந்த கூட்டத்தில் வந்து கண்டிப்பாக சாமியை போய் வந்து பார்க்க முடியாது அப்படின்றதுனால அன்றைக்கும் 2வது தடவை திரும்பி வந்துட்டேன். சரி இவ்வளோ கூட்டம் இந்த கார்த்திகையில் இருக்குது அப்படின்போது வந்து நம்ம ஊர்லேருந்து நம்ம காலையில் கிளம்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரீச் ஆகிடலாம். ஏன்னா நான் இங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், திருப்பி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் அரக்கோணம் டு சோளிங்கர் இல்லைங்களா, அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றதுனால எப்படி இருந்தாலும் ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் வந்துடும் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8:30 மணிக்குனா நான் இங்கே ரீச் ஆகிட்டேங்க. இங்கே நம்ம சோளிங்கரை ரீச் ஆகிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முந்தா நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கி காலையில் கொஞ்சமே வந்து காலியாக இருந்ததுனால சரி சாமி எப்படின்னாலும் பார்த்துடலாம், ரோப் காரில் வந்து சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணேன், இவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயருக்கு, அப்புறம் குளத்துல இறங்கி வந்து அந்த தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போனேன். போகும்போது நடந்து போனோம் அப்படின்னா வந்து அதுக்கும் லேட் ஆகிட போகுது அப்படின்றதுனால ஷேர் ஆட்டோவில் போகலான்னு போக ஆரம்பித்தேங்க. ஷேர் ஆட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றுத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸுக்கும் வந்து ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போது நம்ம கோவில் நரசிம்மரோட கோயில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை நீங்கள் ரோப் கார்கிட்ட போய் இறக்கி விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. முதல்ல நம்ம இந்த கோயிலுக்கு வரோம் அப்படின்னா வந்து இந்த கோயிலில் இருக்கிற முதல்ல ஆஞ்சநேயர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்து, அதாவது இந்த குளத்தில் இருக்க தீர்த்தத்தை எடுத்து எல்லோரும் தெளிச்சிக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளிக்கிறாங்க. நம்ம ரொம்ப தூரத்தில் வந்திருக்கோம் அப்படின்றதுனால நம்மளால் குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை வந்து உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை தெளிச்சிக்கிறேன். ஏன் தெளிச்சிக்கிறேன் அப்படின்னா, இந்த நரசிம்மரை நான் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் தவத்தில் இருக்கேன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு 25 வருஷமாக நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த நரசிம்மரை பார்த்தேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கோயிலுக்கெல்லாம் வந்து நம்ம நினச்சாலாம் போக முடியாது, சுவாமி நினச்சா தான் நம்மளை வந்து கோயிலுக்கு வர விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உண்மையான விஷயங்க. எதுக்காக அப்படின்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யோக நரசிம்மரை பார்க்குறதுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இங்கே வந்து இந்த ஷேர் ஆட்டோவில் பார்த்திங்கன்னா நம்ம போய் நிற்கிறதுக்குள்ளேயே இந்த ஆட்டோ வந்து ஃபுல்லாகிடுது. சரி எப்படினாலும் ஏறி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏறி உட்காந்தோன்னா ரோப் கார் சேவைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நடந்து நம்மளால் போக முடியாது. ரோப் கார் உட்கார முடியாதுங்க.
நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேத்தும் திருப்பி வந்துட்டு தான் நாங்க ரிட்டர்ன் ஆயிட்டு போயிட்டோம். ஏன்னா, இந்த பக்கம்லாம் ஒரு இன்ச் நகரத்துக்கு கூட வந்து இடம் இல்லாத மாரி இருந்தது இந்த ரோடெல்லாம். ஏன்னா, அவ்ளோ ரஷ்ஷு. இந்த கார்த்திகை மாசத்துல வந்து நரசிம்மரை எப்படினாலும் பார்த்தாகணுன்றதுனால இவ்ளோ கூட்டம் இருந்தது. சரி இன்னைக்கு கொஞ்சம் காலியா தான் இருக்குது போல இருக்கு. நம்ம எப்படின்னா பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இந்த நரசிம்மரை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலே, உங்களோட லைஃப்பில் வந்து கலர் சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து உண்மையான சத்தியமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னோட லைஃப்லேயும் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு அப்புறம் நடந்துச்சு. அங்கே வந்து வண்டிங்க அடிக்கடிக்கு போக முடியல அப்படின்றதுனால இந்த ஷேர் ஆட்டோக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சந்து சந்தா பூந்து வந்து நரசிம்மரோட என்ட்ரன்ஸ்க்கு ஒரு சிலர் இறக்கிட்டாங்க. ரோப் கார் போகிறவங்கள கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரோப் கார் கிட்ட போய் இறக்கி விடலான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ரொம்ப ஒரு இதாக நினச்சேங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் ரோப் கார்லலாம் போனது கிடையாது. ஈவன் எங்கே சொல்லுங்க எந்த ஊர்லேயுமே ரோப் கார் இருக்கான்னு தெரியல. நம்ம ரோப் கார் போல் சரி இந்த இடத்துல ரோப் கார் போட்டிருக்காங்களே போயிடலாம் எப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வரும்போதே என்னாச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோடு நான் போனேன். போகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய காருங்க வந்து நிறைய நிற்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த சைட் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மலைக்கு பக்கத்தில் அதாவது அந்த ரோப் காரோட அந்த டிக்கெட்டு கொடுக்குற இடம், அந்த ரோப் கார் சேல் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து டைரெக்டாக வந்து அந்த சோழிங்கிற அந்த மலை நரசிம்மரோட கோபுரத்துலேருந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி போகிறாங்க. அதாவது கோவில் கிட்ட வரைக்கும் போயிட்டு அந்த கீழ் அடிவாரத்துலேருந்து தான் உங்களுக்கு வந்து ரோப் கார் சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 5-10 நிமிஷம் 10 நிமிஷன்றதே அதிகம் தான் நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து அவங்க மலையில் எடுத்துகிட்டு போய் இறக்கிடுறாங்க. ஒரு தடவை போகிறதுக்கு வந்து 16 பேருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா நான் அதில் வந்து ட்ராவல் பண்ணல இல்லைங்களா, அதனால் எனக்கு தெரியல. சரி ஓகே இந்த டிக்கெட் கொடுக்குற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. போகும்போதே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செப்பல் வந்து நாட் அலவுட் அப்படின்றதுனால வெளியிலேயே அவங்க வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இந்த செப்பல் ஸ்டாண்டில் தான் வந்து நம்ம செப்பல் வந்து விட்டுட்டு நம்ம வந்து உள்ளே டிக்கெட் வாங்கிறதுக்கு போகிற மாதிரி இருக்கும். போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனைக்கு வேண்டியது, அதுக்கப்புறம் துளசி மாலை எல்லாமே விற்கிறாங்க. ஏன்னா அந்த ரோப் கார்லேருந்து போயிட்டு அப்படியே மேலே வாங்கி அப்படியே சாமிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரானோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயங்கர ரஷ்ஷுங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதாவது வந்து என்ன இது நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்தோம், இவ்வளோ ரஷ் இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே வந்து அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு தடவையும் 16 பேர் தான் போவாங்க அப்படின்னா 500 பேர் போகிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றதுனால நான் என்ன நினச்சேன், இல்லை இதுக்கு மேலே வந்து இங்கே வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நரசிம்மரை நம்ம இந்த தடவையும் பார்க்க முடியாது. ஏன்னா கார்த்திகையில் நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் 3 தடவை என்னை தட்டி கழித்து அவர் அனுப்பிச்சார். இந்த 3ஆவது தடவை வந்து அவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே அந்த ஷேர் ஆட்டோ வந்து பிடிச்சி அவர் என்ன பண்ணேன், இந்த என்ட்ரன்ஸில் எடுத்துகிட்டு போய் விட்டுருங்கண்ணா அப்படின்னு. விடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்து விட்டார். கற்பூரத்தை கொளுத்திட்டு இவ்வளோ பெரிய படியை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏறினோம். ஆனால் இப்போ நான் எப்படி ஏற போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை வந்து நினச்சிக்கிட்டேன். நீ தான் என் கூட துணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்து சுவாமியை வந்து நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் எந்த தெய்வத்தோட கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் அந்த தெய்வங்கள் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கங்க. அதாவது நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் வந்து உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பார். நானும் என்ன பண்ணேன், நடக்க ஆரம்பித்தேன். ரொம்ப வருஷம் அப்படின்றதுனால நடக்க முடியல. எனக்கு வந்து கொஞ்சம் முட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்றதுனால ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் திரும்பி போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, என்னால் இவ்வளோ தூரம் ஏற முடியாது. சரி ரோப் காரோட சேவையை வச்சு இந்த தடவை பார்த்துலான்னு பார்த்தா அதுக்கும் முடியல. அப்போது நரசிம்மர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, படியை தான் நீ வந்து பார்த்தாகணும், இத்தனை வருஷம் 25 வருஷம் கழிச்சு வந்து நீ பார்க்க வர அப்படின்னா நீ இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்காருன்னும் போது வந்து நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது இல்லைங்களா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 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 100 படியை வந்து தாண்டி போனோங்க. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா,
சரியான குரங்கு இருக்குது. இந்த குரங்குக்கு போகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாருமே கொம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 100, 100 படிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100, 200ன்னு போட்டிருக்காங்க. நான் இப்போ தாங்க 200 வந்திருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக ஏற ஆரம்பித்தேன். நிறைய வயசானவங்க கூட ஏறுறாங்க. அவங்களாம் எப்படி ஏறுறாங்க அப்படின்னா வந்து சுவாமியோட அருள் இருக்கிறதுனால தான் வயசானவங்க கூட ஏறுறாங்க அப்படின்றது வந்து இது நிகர்சதமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மலையில இருக்கிற குரங்குங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒண்ணுமே கையில வச்சிருக்க விடவே மாட்டுதுங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது வந்து இப்ப நம்ம எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து அந்த பார்க்கிங். அது வந்து அந்த ரோப் கார்ல வந்து டிக்கெட் குடுப்பாங்க இல்லையா? அந்த ரோப் காரோட இடம் தான் வந்து இப்ப நம்ம வந்து பார்த்தது. இந்த குரங்குங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து, தலையில இருக்க மல்லிப்பூவ கூட பிச்சு எடுத்துதுங்க. கையில இருக்க துளசி எல்லாத்தையுமே எடுத்துதுங்க. நம்ம கையில எதுவுமே வந்து வச்சிருக்காத மாதிரி இருக்குதுங்க. ஆனா நெறைய குரங்கு இருக்குதுங்க. நீங்க வந்து கொஞ்சம் போகணும், கொஞ்சம் பயப்படுறீங்க அப்படின்னா, ஒரு கொம்பு விக்கிறாங்க கீழ. நான் கொம்பு வாங்கல. ஒரு கொம்பு வச்சிருக்காங்க அப்படின்போது வந்து நீங்க அத வாங்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கொம்ப காமிச்சாலே அதுங்க வந்து ஓடிடுதுங்க பயந்து. பாருங்க எடுத்துன்னு போறத பார்த்தீங்களா? கவரெல்லாம் எடுத்துன்னு போகுது. இதே வேல தான். எல்லா இடத்துலயும் யார் யார்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ, எல்லாத்தையும் வந்து கையில புடுங்கி மொறச்சு, அட்டகாசம் பண்ணி வாங்குறது தான் இதுங்களோட வேலையா இருக்குது. அப்படியே வாங்கிடுச்சுங்க. வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்குங்க போற வழியெல்லாம். எனக்கு தெரிஞ்சு சரி. ஒரு 400, 500 படிக்கட்டு ஏறிட்டேங்க. இன்னும் வந்து 1000 படிக்கட்டுக்கு மேல இருக்குல்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சம் நின்னு அ ஏர்றேன். நான் ஏறும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மணி ஒரு 9 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மலைக்கு மேல தான் நம்ம போகணும். கோவில் வந்து கும்பாபிஷேகத்துக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து கட்டுமான பணியில வந்து கோயில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க போகும்போது. நெறைய பேர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தடி வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடுல இருக்கிற வந்து ஆஞ்சநேயரோட மலை தான் இது வந்து தெரியிறது. இந்த மலைக்கு ஏறி இறங்கி அடுத்தது ஆஞ்சநேயர் மலைக்கு போனோம். ஆனா, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 10வது தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் தனியா தான் வந்தேன் சோளிங்கருக்கு. அப்ப எனக்கு தெரியாது. அவ்ளோ டீட்டெயில்ஸ் நமக்கு சின்ன பசங்களுக்கு வந்து அவ்வளோ தெரியாது இல்லைங்களா? அதனால வந்து நான் வந்தேன். வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆஞ்சநேயர் மலைக்கு வந்து நான் போகல. இந்த சாமிய வந்து மட்டும் வந்து பார்த்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா, நான் அப்போ வந்து சின்ன வயசுல இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்ல இருந்தோம். குரோம்பேட்ல இருந்ததுனால எனக்கு அங்கருந்து அரக்கோணம் வந்து சோளிங்கர் வர்றது எனக்கு ரொம்ப புதுசு. அதனால வந்து திருப்பி நமக்கு வந்து இந்த ஆஞ்சநேயர் மலையும் ஏறிட்டு வீடு ரீச் ஆவறதுக்கு வந்து நம்ம டைம் ஆயிட போகுது அப்படின்றதுனால ஒரு சின்ன வயசா இருக்கும் அப்படிங்கும்போது வந்து ஒரு பயத்திலேயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆஞ்சநேயர் மலை ஏறவே இல்ல. அந்த ஆஞ்சநேயர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியும். இந்த சோளிங்கர்ல இருக்க யோக நரசிம்மர வந்து கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 25 வருஷத்துல வந்து எவ்வளோ டெவலப் ஆயிருக்கும் அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காந்துட்டோம். போற வழியில எல்லா இடத்துலயுமே வந்து லெமன் சோடா அது இதுன்னு எல்லாமே குடிச்சிட்டு தான் ஏறிட்டு இருக்காங்க. அ அத கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏமாந்தீங்க அப்டின்னா, அத கூட அந்த குரங்கு வாங்கி குடிச்சிட்டு போயிடும். இதுதான் அதோட வேலையா இருக்குது. எப்படியோ தட்டி தடுமாறி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாதி மலை ஏறிட்டேன்னு நான் நெனைக்கிறேன். ஏறும்போதே வந்து நெறைய இந்த இடத்துல வந்து இந்த சித்தர்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டுருந்தாங்க. இந்த குரங்கு என்ன பண்ணுது அப்டின்னா, தேங்காய் வந்து ஒருத்தவங்ககிட்ட புடுங்கிடுச்சுங்க. அந்த தேங்காய் வந்து எப்படி இரு உடைச்சு இரு ஒரு அழகா நிமிஷம் அப்படியே லைன்ல சாப்பிடுது இரு. அப்படின்றது வந்து பாருங்களேன். இரு எடுக்கிறேன். தூக்கி போட்டு எப்படி உடைக்குது பாருங்க. அதுக்கு வந்து நல்லா தெரியுது. இது தேங்காய். இந்த தேங்காய் வந்து உடைச்சா தான் நம்ம சாப்பிட முடியும்ன்னு பாருங்க. என்ன அழகா பந்தாடுது பார்த்தீங்களா? அது எப்படியோ அது உடைச்சிடுங்க. அது உடைச்சிட்டு அதுக்குள்ள இருக்கிறத அது வந்து சாப்பிடுது பார்த்தீங்களா? ஒட்சிச்சு சாப்பிடுது பார்த்தீங்களா? இந்த மாரி இல்லாத அமக்கலம் எல்லாமே பண்ணுது இங்க இருக்கிற குரங்குங்க. அதாவது ஒரு அடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் எல்லா இடத்துலயுமே குரங்கு இருந்துட்டே இருக்கு. நமக்கு வந்து ஒரு சில நேரத்துல வந்து கொஞ்சம் பயமா இருக்கிற மாரியே இருக்குது. என்னடா இது! நம்மள ஏதாவது கடிச்சிட போதோ! அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எனக்கு அந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா வந்து, நான் சின்ன வயசுல வரும்போது, என் கண்ணுக்கு தெரிஞ்சு கோவில் அதாவது நரசிம்மர் கோயிலோட என்ட்ரன்ஸ் அந்த கோபுரத்தோட என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க தேங்காய் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த அர்ச்சனை பைய வந்து ஒரு பெரிய குரங்கு வந்து கேட்டுச்சு. அவங்க குடுக்கல அப்படின்னும்போது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அவங்களோட கால வந்து அப்படியே கடிச்சுச்சுங்க.
அது கடித்த பயமா என்னன்னு தெரியல. அதனால தான் ஒரு வேளை இந்த மலைக்கு வந்தாலே குரங்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு வரல. பயந்துன்னு வரல அப்படின்றதோட வந்து சுவாமி நம்மளை அழைச்சா தானங்க நம்மளால் வர முடியும். அவர் என்னை கூப்பிடலங்க. அவரை என்னை கூப்பிட்றதுக்கே லேட் ஆச்சு. உடனே வந்து உன்னை வந்து பார்த்தா எப்படி 800 படிக்கட்டு வந்துட்டேங்க. உடனே உனக்கு வந்து தரிசனம் கொடுத்தா எப்படிப்பா? ஒரு 2 தடவை வந்து கிட்ட வந்துட்டு திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை என்னை துரத்தி விட்டுட்டு 3வது தடவை தான் வந்து இப்போ அலோவ் பண்ணுறாரு. அவர் அலோவ் பண்ணுறாரு அப்படின்றதவே வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த இடம்லாம் வந்து இப்போ நான் வந்துட்டேன். இன்னும் ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து இந்த படிக்கட்டு ஃபுல்லாகவே ஆள் நிற்பாங்களாம். அதாவது அந்த ஆஞ்சநேயர் கோயில் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே அந்த குளம் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து இது வரைக்குமே ஆளுங்க ஃபுல்லாக நிற்பாங்க. இந்த படிக்கட்டில் எல்லாம் 1100 படிக்கட்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு படிக்கட்லேயும் லைன் நிற்கும். அப்போ நீங்கள் 1100 படிக்கட்டும் ஒருத்தராக ஏறி வந்தால் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் சுவாமிக்கு நான் நன்றி சொல்லணும். ஆனால் பாதி தான் நன்றி சொல்லியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் வந்து மலை ஏறி கிட்ட வந்துட்டேன் இல்லைங்களா. இதுக்கப்புறம் மேலே தரிசனம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அது அவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், இந்த சுவாமிக்கு வந்து எவ்வளோ பவர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 1100 படியுமே வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா. அவ்வளோ பேர் வச்சுருக்காங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட வேண்டுதலை வந்து இந்த யோக நரசிம்மர் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாரு அப்படின்றது வந்து பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நாளை என்பது அப்படின்றது வந்து ஆஞ்சநேயருக்கு கிடையவே கிடையாது. இன்றே இக்கணமே அப்படின்றது தான் எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்படின்போது வந்து நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கடன் பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை வந்து திருமண பிரச்சனை, குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இவர்கிட்ட மலையேறி கஷ்டப்பட்டு வந்து இவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அடுத்த நிமிஷமே உங்கள் கையில், அதாவது நீங்கள் கிளம்பும் போதே வந்து உங்கள் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்போது வந்து நீ கேட்ட வரத்தை நான் உடனே கொடுக்குறேன் அப்படின்றது தான். ஏன்னா பிரகலாதனுக்கு வந்து எவ்வளோ செஞ்சுருக்காரு அப்படின்றது வந்து நம்ம வந்து புராண கதைகளை வந்து பார்க்கும்போது வந்து நல்லாவே தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வியூ எல்லாம் வந்து பயங்கர வியூங்க. அதாவது வந்து குட்டி 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 கல்குவாரி மலைகள் மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து தண்ணி எல்லாமே நிறைய நின்றுன்னு இருக்குது. நிறைய சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருமே வந்து வராங்க. இந்த கோவில் வந்து இப்போ உள்ளே என்ட்ரன்ஸ்க்கு நான் வந்துட்டேன். என்ட்ரன்ஸ் வரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கா மாதிரி தான் இருக்குது. நான் நினச்சிட்டே வந்தேன், சுவாமியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து உள்ளே என்ட்ராயிட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம லெஃப்ட்டுக்குள்ளே வந்து போகிற மாதிரி இருக்குது. அதாவது கோயிலோட என்ட்ரன்ஸ் கோபுரத்துக்குள்ளே என்ட்ரானோடனே உங்களுக்கு வந்து கால் அலம்புறதுக்கு வந்து தண்ணி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் கால் அலம்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கோயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பலிபீடம் வச்சுருக்காங்க. கொடிமரம் இருக்குது போல். இந்த இடத்துல விளக்கு நிறைய போடுறாங்க. கொடிமரத்துக்கு பக்கத்தில் வந்து விளக்கேற்றணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல விளக்கேற்றலாம். இந்த விளக்கேற்றுறத கூட வந்து பார்த்திங்கன்னா குரங்கு அப்படியே பார்த்துக்கினே இருக்குது. பார்த்திங்கன்னா பார்த்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கினே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சி இழுக்கலாமா, தலையில் வந்து ஏதாவது பூ வச்சுட்டிங்கன்னா அதை பிடிச்சி இழுக்குது. அப்புறம் எல்லாம் அமக்கலம் பண்ணினே தான் இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் விளக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து சுவாமியை வந்து இந்த பக்கமாக போகணும். நிறைய பேர் வெத்தலை விளக்கெல்லாம் போடுறாங்க. அந்த வெத்தலை விளக்கு எதுக்கு போடுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து யாருக்கிட்டனா இங்கே வந்து பேசியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். நான் படியேறி வரும்போது வந்து ஒரு 2-3 பசங்க வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து அப்படியே பேசிகிட்டே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரி உள்ளே வாங்கப்பா தம்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கோயில் உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் கூட்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலியாக தாங்க இருந்துச்சு. இந்த சைட் நான் சுவாமியை பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க. சுவாமியை பார்க்க முடியுமான்னு நினச்சிருந்தேன்னா 10 நிமிஷத்தில் வந்து அந்த யோக நரசிம்மரை பார்த்துட்டேன் அப்படின்போது வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுங்கள். இந்த லைன் எல்லாம் இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் ஃபுல்லாகிடும் இந்த லைன். ஏன்னா கார்த்திகை மாதம் அங்கே விசேஷம் அப்படின்றதுனால அவ்வளோ ஃபுல்லாகிற அந்த லைனு இப்போ நான் நடந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா
அவ்வளோ அழகாக அப்படியே ஃபாஸ்ட்டாக சுவாமியை பார்க்க போகிற மாதிரி இருக்குன்னு போது வந்து எனக்குள்ளவே ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இதோ பாருங்க எத்தனை ஓடுது, இந்த துளசி மாலை யாரோ கொடுத்ததை எத்தனை கீழே ஓடுது, இது பாருங்க உட்காந்துக்குதுங்க. ஆனால் இன்னொரு ஒரு பயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம நடந்து போகிற இந்த இந்த லைன் வழி இருக்கு இல்லைங்களா, இந்த வழியிலேயே வந்து குரங்குங்க உட்காந்து இருக்கும்போது நம்ம காலை ஏதாவது கச்சிட போதோ அப்படின்ற ஒரு பயமும் நமக்கு இருக்குது. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கரெக்டாக சேஃபாக போய்க்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு குரங்கு அந்தளவுக்கு எனக்கு இதில் வந்து பிரச்சனை பண்ணல தான். ஆனால் நான் வந்து கொஞ்சம் பயத்தோடு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துட்டேங்க. சுவாமியெல்லாம் பார்த்துட்டு வெளில வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிஃப்ட்டு வேறு வச்சுருக்காங்க. எதுக்குன்னா, இந்த ரோப் கார்லேருந்து வந்து இறங்கி லிஃப்ட் வச்சுருக்காங்க. சரி இப்போ நம்ம வரும்போது தான் வந்துட்டோம், சரி இங்கே வந்து லிஃப்ட்டு எல்லாம் இருக்குது, ரோப் கார் சேவை வந்து இங்கே காலியாக இருக்குது, இங்கே டிக்கெட் போட்டு சரி இறங்கும்போது சீக்கிரம் இறங்கலான்னு போயிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கேயே ஒரு லைன் நிற்கிதுங்க, இதில் ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. இந்த 100 பேரை வந்து 16 பேராக வந்து கீழே இறங்குறதுக்குள்ள கண்டிப்பாக வந்து லேட் ஆகிடும் அப்படின்றதுனால அந்த மாதிரியே வந்து நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சோளிங்கர் போனீங்க அப்படின்னா, சோளிங்கர் மலை மேலே வந்து சுவாமி இருக்க பிரகாரத்தாண்ட ஒரு 28 நிமிஷம், அதாவது வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வந்து சுவாமிக்கிட்டேயே வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக வந்து உங்களால் அனுபவிச்சா தான் தெரியும். நீங்கள் சோளிங்கர் போங்க, சோளிங்கர் போனதுக்கப்புறம் அங்கே போய் அரை மணி நேரம் இருங்க. அதுக்கப்புறம் சுவாமிக்கிட்ட அரை மணி நேரம் உட்கார்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, உங்களோட பிரச்சனை எல்லாம் நரசிம்மர்கிட்ட சொல்லிட்டு வாங்க. உங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே அவர் தீர்த்துருவார். வெளியில் வந்து சரி வியூஸ் எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்றதுனால வெளியில் வந்து சும்மா அப்படியே எடுத்துங்க. இங்கே பார்த்தீங்களா, கோயில் வந்து கட்டுமான பணியில் இருக்குது அப்படின்றதுனால அந்த கட்டுமான பணியில் இருக்காங்க. இதுக்கப்புறம் எப்போ கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தெரியல. அதுக்கப்புறம் ஒரு மண்டல பூஜைக்கு நமக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வரலான்னு ஒரு பிளானு. ஆனால் நம்மளோட பிளானெல்லாம் வந்து இவர் எடுத்துக்க மாட்டார். அவர் பிளான் பண்ணி நம்மளை வர வச்சா மட்டும்தான் வர முடியும். நான் வந்து இப்போது அடுத்தது சோளிங்கருக்கு வந்து மாலை போடணும், சோளிங்கர் ஆஞ்சநேயருக்கு வந்து மாலை போடணுன்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா எப்போவுமே நான் முருகருக்கு தான் மாலை போட்டுட்ருக்கேன். அதனால் நெக்ஸ்ட் டைம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். பார்க்கலாம். அதுக்கு வந்து அந்த சுவாமி வந்து அலோவ் பண்ண மட்டும்தான் நம்மளால வந்து அந்த விரதத்தை மேற்கொள்ள முடியும் இல்லைங்களா. இந்த இடத்துல வந்து ஆடு உட்காந்து இருக்குதுங்க. இந்த பாறையிலேருந்து நம்மளால் வந்து பாறையில் ஏறியே வர முடியாது. அந்த பாறை கீழே இருக்கிற பாறையிலேருந்து ஏறி வந்து உட்காந்துக்குது. இந்த சைடு பாருங்கள், ஒரே குரங்கு கூட்டம்னா குரங்கு கூட்டம், அவ்வளோ அமக்கலமான குரங்கு கூட்டம். ஆமாங்க. அதே மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, சோளிங்கர் போகிறீங்க அப்படின்னா கையில் டிஃபன் அந்த மாதிரி வந்து சாப்பாடெல்லாம் கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா குரங்குக்கு வந்து நல்லா தெரியுது நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ எங்கேனா நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி எல்லாம் வந்து அப்படியே மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, என்ன போகுது அவங்க கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் அந்த நம்ம ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த குரங்கு உட்காந்து பார்த்துனே இருக்குது. இவங்க கையில் என்ன இருக்குது, இது பிடுங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே வந்து எல்லாரும் கொஞ்சம் பயந்து தான் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் ஏறிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே அன்னதானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியலங்க. எதுக்குன்னா நம்ம இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ நீங்கள் கார்த்திகை மாதம் வரீங்க அப்படின்னா வந்து காலையிலைக்கு மேலே வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அன்னதானம் கிடையாது. அந்த ஆஞ்சநேயர் கோயில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இங்கே யோக நரசிம்மர் கோயிலுக்கு நீங்கள் வரீங்க பார்த்தீங்களா, அது வரைக்குமே ஒரு 10 அடிக்கு ஒரு இடத்துல வந்து அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து ஹோட்டல் மாதிரி வந்து டேபிள் போட்டு வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம் அந்த மாதிரி போடுறாங்க. ஒரு சில இடத்துல வந்து வண்டியில் கொண்டு வந்து வச்சுட்டு உங்களுக்கு லெமன் ரைஸு, புளி சாதம், அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி அந்த மாதிரி சாப்பாடும் வந்து தனியாக வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம சபரிமலையில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி டோலி சேவை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கேயுமே வந்து யோக நரசிம்மர் கோயிலையும் வந்து டோலி சேவை இருக்குது. வயசானவங்களால் ஏற முடியல அப்படின்னா வந்து இது மாதிரி டோலியில் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அப்படி இப்படி சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டேங்க. வரும்போதே இந்த இடத்துல வந்து ஒரு யோக நரசிம்மரோட ஃபோட்டோ இருந்துச்சு. சரி இது கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்பா நான் வந்து இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூமில் வந்து உங்களோட ஃபோட்டோ திருவுருவ படம் வந்து இல்லை, நான் இன்றைக்கி வந்து வாங்க போகிறேன். நான் வாங்கிறது எனக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே அமையணும்
அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி வேண்டிட்டு இங்கே யோக நரசிம்மரோட ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு அங்கேருந்து திருப்பி வந்தோன்னே நாங்கள் கேட்டோம், அன்னதானம் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் மலைக்கு கீழே கொடுப்பாங்க, நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க, அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்தேங்க. வந்தோன்னே நம்மளோட லெஃப்ட் சைடு, அதாவது இந்த ஆஞ்சநேயர் மலைக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிக்கிறோம் இல்லையா, ஆரம்பித்த உடனே கொஞ்சம் தூரம் போனோன்னு உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு அன்னதானம் கூட மாதிரி போட்டிருக்காங்க. இதில் ஸ்டெப்ஸ் ஏறி நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா டைனிங், பெரிய டைனிங் இருக்குது. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒயிட் ரைஸ் சாப்பாடு எல்லாமே ரொம்ப திருப்தியாக போடுறாங்க. நல்ல திருப்தியாக வந்து நான் சாப்பிட்டுட்டு, ஏன்னா வரும்போதே அந்த மலை ஏறிட்டு கீழே வந்தோன்னும் போது பசி வந்து இருந்துச்சு. இப்போ திருப்பி அடுத்த ஆஞ்சநேயர் மலையை வந்து ஏறணும் அப்படின்போது வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இப்படி இந்த மலையை வந்து சின்ன மலை தான் அப்படின்னு சொன்னாங்க. இது எத்தனை படி இருக்குதுன்னு தெரியல. இந்த படியை அப்படியே தாண்டி தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சோளிங்கர் வரீங்க அப்படின்னா வந்து கார்த்திகை மாதம் வரீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து ஒரு 4 மணி 5 மணி 6 7 மணிக்குனா வந்து நீங்கள் இங்கே சோளிங்கர் ரீச் ஆகிற மாதிரி வந்துடுங்க. ஏன்னா வந்து கார்த்திகை மாதத்தில் ஒரு 7 8 மணிக்கு மேலே நீங்கள் வந்து தள்ளி போனீங்க அப்படின்னா வந்து உங்களால் சுவாமி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டைட் ஷெட்யூல் மாதிரி ஆகிடும். சாமி பார்க்குறதுக்கு முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் காலையில் ஒரு 7 8க்குனா ரீச் ஆனீங்கன்னா கண்டிப்பாக சாமியை வந்து 100% நீங்கள் பார்த்துட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குறீங்க தெரியுதுங்களா, இது வந்து யோக நரசிம்மரோட மலை. நான் வந்து ஆஞ்சநேயர் மலையிலேருந்து அந்த பக்கமாக இருக்கிறத வந்து எடுக்கிறேன். நான் இவங்கக்கிட்ட வந்து கேட்டேன், ஒரு பாட்டி வந்து இந்த இடத்துல டீ குடிச்சிட்டு இருந்தேன். இங்கே எப்படி வந்து நீங்கள் குரங்கு அமக்கலம் பண்ணலையா, சாக்லேட் எல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குரங்கு அமக்கலம் தான்ப்பா பண்ணோம், கொஞ்சம் அப்படி அசந்தோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாகவே தூக்கின்னு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சுவாமியோட திருவுருப்படங்கள், அதுக்கப்புறம் வந்து வளையல், பொட்டு, கம்மல், அந்த மாதிரி வந்து லேடிஸ் தேவையான விஷயம், பசங்களுக்கு வந்து குட்டி குட்டி பசங்களுக்கு வந்து பால், இந்த மாதிரி விளையாடுற ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஆஞ்சநேயர் மலை ஏற ஏற கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆஞ்சநேயரோட ஒரு ஸ்லோகம்ஸ் வந்து எழுதி போட்டிருக்காங்க. அதாவது வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. இந்த ஆஞ்சநேயரை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இவர் எப்படி இருப்பார் அப்படின்றது வந்து எனக்கு இன்னுமே தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பித்தேங்க. ஏறும்போது இந்த மலையில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஏறும்போதே கொஞ்சம் அலசலாக தான் இருந்தாங்க ஆளுங்க. இப்போ தான் வந்து 100 படி வந்திருக்கேங்க. எத்தனை படின்னு எனக்கு தெரியாது. இங்கே கொஞ்சம் அலசலாக தான் இருக்காங்க. ஆனால் நான் மலை மேலே, அதாவது யோக நரசிம்மரோட மலை மேலே வந்து நான் ஏறும்போது இருந்த கூட்டத்துக்கும் நான் இறங்கும்போது வர கூட்டத்தும் பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கண்டிப்பாக நம்மளால் சாமி பார்க்க முடியாது போல் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி 4 மணிக்குனா நம்ம கிளம்பி வந்தது வந்து நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு. இங்கேயும் எல்லா கோயிலில் இருக்க மாதிரி எல்லா பிரச்சனையும் என்ன அப்படின்னா, இதோ அந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இங்கேயும் எல்லாருமே வந்து பிளாஸ்டிக்கு அது இதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து கீழே போட்டுடுறாங்க. அந்த குரங்குங்க பாவம் ஏதாவது ஒன்று கடிச்சா போதும்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கவரை கூட வந்து கடிச்சு துப்பின்னு தான் இருக்குதுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு மலை ஏறும்போது வந்து தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் இந்த டாட்டா குளுக்கோஸ், அதுக்கப்புறம் வந்து லெமன் சோடா அந்த மாதிரிலாம் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அந்த டம்ளர் வந்து கீழே போடும்போது அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடிக்கடிக்கு வந்து அந்த இதை நம்ம போடுற அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து அந்த வேஸ்ட் பின்னில் வந்து போட்டு வச்சிடுறாங்க. அவங்க போடுறாங்க, ஆனால் பிரச்சனை என்னென்னா திருப்பியுமே வந்து இந்த குரங்கு வந்து தட்டி விட்டுரும் அப்படின்ட்டு. அப்படியே இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறிட்டே இருக்கும்போது வந்து நான் எப்போவுமே கோயிலுக்கு, எந்த கோயிலுக்குமே போனேன் அப்படின்னாலே என்னோடய 2 தம்பிங்களை வந்து எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா என்னோடய 2 தம்பிக்குமே வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்றதுனால எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து தொட்டில் கட்டிட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பிரார்த்தனை பண்ணிட்டு வருவேன். அந்த மாதிரி தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து மலை ஏறும்போது வந்து ஒரு மரத்தில் வந்து நிறைய பேர் வந்து தொட்டில் கட்டி வச்சுருந்தாங்க. தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, ஐயோ பரவாயில்ல, நம்ம வந்து இங்கேயும் கட்டணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட இந்த கர்ச்சீஃப் வந்து நான் எப்பவுமே வந்து ஒரு 2 கர்ச்சீஃப் வச்சுருப்பேன். எதுக்காக அப்படின்னா,
ட்ராவல் பண்ணுற டைம்லலாம் வந்து தலையில் வந்து ஒரு கர்ச்சீஃப் மூடுறதுக்கும் ஃபேஸ் ஒரு கர்ச்சீஃப் மூடுறதுக்கும் வந்து நான் எப்போவுமே வச்சுருக்கிறது வந்து என்னோடய பழக்கம் அப்படின்றதுனால கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து கர்ச்சீஃப் கட்டுற மாதிரி இருந்துச்சு. அதாவது தொட்டில் கட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அது இருக்குது பார்த்தீங்களா, இதோ பாருங்க. நான் இப்போ ஏறும்போதே வந்து பார்த்தேன்னா ஒரு அம்மா வந்து கட்டுறாங்க. அவங்க பசங்களுக்கு கட்டுறாங்களா, யாரோ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மரத்துலேருந்து கட்டிட்டு இந்த பக்கம் வராங்க. சரி நம்மளும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 கர்ச்சீஃப் எடுத்து அதை வந்து தொட்டில் மாதிரி ரெடி பண்ணி தம்பிங்களுக்கு கட்டலான்னு சொல்லிட்டு கட்டினேங்க. நம்ம எல்லா கோயிலுக்கும் போய் கட்டுறோம். ஆனால் கண்டிப்பாக கட்டுறவங்க எல்லாருக்குமே குழந்த பிறக்கும். ஏன் அப்படின்னா சும்மா ஒன்று எல்லாருமே வந்து ஒரு மரத்தில் வந்து இந்த தொட்டிலெல்லாம் கட்டிட்டு போக மாட்டாங்கங்க. அவங்களுக்கு குழந்த பிறக்குது வந்து யாருன்னா கிட்ட சொன்னாங்க அப்படின்னா தானே அடுத்தவங்க வந்து இல்லை நான் வந்து சோளிங்கர் போயிருந்தேன், நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது அந்த மலை ஏறும்போது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தொட்டில் கட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால தான் அது வந்து அப்படியே பரவி தான் வந்து ஒருத்தரும் கட்டுறாங்க இல்லைங்களா. முதல் தம்பிக்கு வந்து வேண்டி ஒரு தொட்டியில் கட்டி நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு கும்பிட்டுட்டேன். இப்போ 2வது தம்பி இருக்கான், அவனுக்கும் வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நான் வந்து யோக நரசிம்மரையும் சரி ஆஞ்சநேயரையும் சரி உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே 2 பேர் கையிலையும் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு வந்துட்டேங்க. நாங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயில் மலை மேலே, அதாவது நாங்கள் அப்படின்னா என் கூட சும்மா ஃப்ரெண்டாக சேர்ந்தாங்களே அந்த பசங்க தான். அதே மாதிரி இந்த மலை மேலே ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குட்டியாக வந்து வீடு கட்டி வச்சுருக்காங்க. அவங்க வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படின்றதுனால கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் நான் வந்து அந்த மாதிரி கட்டில் எதுவுமே கட்டி வைக்கவே இல்லை. இப்போ நாங்கள் போகிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசங்களாம் தாங்க என் கூட ஃப்ரெண்டான பசங்க. இந்த பசங்களாம் தான் அண்ணான்னு அவங்ககிட்ட பேசிட்டு வந்தாங்க. என் கூடயே வந்து சாப்பிட்டுட்டு என் கூடயே தான் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ போகிற டைம் வந்து ஆஞ்சநேயர் வந்து இப்போது டைம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு அரை மணி நேரம் ஏதோ கேப் வந்து உண்டு, க்ளோஸ் பண்ணுவாங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம போயிட்டு வந்து உள்ள லைனில் கூட உட்கார்ந்து இருக்கலாம், சாமியை பார்த்துட்டு அடுத்தது வந்தோம் அப்படின்னா நான் திருப்பி அரக்கோணத்தில் வந்து 4:20 ட்ரெயின் ஏறினா தான் எங்கள் ஊருக்கு வந்து 6:45க்கு 7 மணி ஆகிடும் வரத்துக்குன்றதுனால முதல்ல சீக்கிரமாக நடந்து போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து ஆஞ்சநேயர் மலையில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மி தான், அதனால் வந்து இங்கே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து சுவாமிக்காக ஒரு 10-15 நிமிஷம் லைனில் உட்காந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான வியூங்க, நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அந்த யோக நரசிம்மர் மலையும் தெரியும், இந்த சைடு சுற்றி இருக்கிற நிறைய மலைகளும் தெரியும். அதுக்கப்புறமா இங்கே கோயில் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின் போது வந்து போனீங்கன்னா இருக்கிறாரு, ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அந்த ஆஞ்சநேயர் பார்க்கும்போதே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆஞ்சநேயராக இருக்கார். அதுவும் வந்து அவர் பயங்கர பவர், அதாவது வந்து அளவில்லா சக்தியோடு இந்த ஆஞ்சநேயர் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சரி நம்மளும் நம்மளோட கோரிக்கையை வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இவர்கிட்டயும் என்னோடய பிரார்த்தனையை வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி வர்றதுன்னு தெரில, எந்த டைமுக்கு என்னை வர வைக்க போகிறீங்க. ஏன்னா இப்போவே வந்து 25 வருஷம் கழிச்சு தான் வர வச்சுருக்காங்க. அடுத்த தடவை வர வைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் வைப்பாங்களா, இல்லை எத்தனை மாதத்தில் என்னை வர வைக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் உங்களை அடிக்கடிக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் வந்தேன் நான். இங்கே வந்து இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரான உடனே ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து குளம் இருக்குது. இந்த குளத்தில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணல. நீங்கள் வந்து இறங்கி காலை மட்டும் வாஷ் பண்ணிட்டு தீர்த்த மாதிரி தண்ணியை வந்து தலையில் தெளிச்சுட்டு சுவாமியோட தரிசனத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சுவாமியை போய் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் இந்த பசங்க இருந்தாங்க, ஆனால் அங்கே இருக்க எல்லோரும் என்ன சொன்னாங்க, ரொம்ப நேரம்லாம் அங்கே குளத்தாண்ட இருக்காதீங்கப்பா, நேராக போய் சாமியை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்துற மாதிரி சொன்னாங்க. இதுதாங்க லைன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. லைனில் போய் ஃபாஸ்ட்டாக போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா சாமி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க கூட வந்து நிற்கலாம் முடியல, ஏன்னா எல்லாமே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துக்கணும். எல்லோரும் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் வந்து நட திறந்துட்டாங்க, சுவாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே சுவாமியை பார்க்குறதுக்கு அப்படியே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி போயிட்டு ஒரு குறுகலான ஒரு இடத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் டைரெக்டாக உள்ளே என்ட்ரானீங்க அப்படின்னாலே ஆஞ்சநேயரை போய் நீங்கள் உள்ளே பார்க்க வேண்டியது தான். அதுக்குள்ளே இந்த சைடில் இருக்க வியூ பார்த்தீங்கன்னா வந்து சோளிங்கர் அந்த இவரோட மலை தெரியுங்க, நம்ம யோக நரசிம்மரோட மலை வந்து அங்கே நல்லா வந்து வியூ பாயிண்ட் நல்லாவே தெரியும்.
இந்த பசங்கிட்டலாம் அப்படியே பேசி நின்றுட்டு, அண்ணா நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வரேன்ப்பா நான் கண்டிப்பாக அப்படின்னு. இங்கேருந்து பக்கத்தில் செய்யார் தானா எங்கள் ஊர், நீங்கள் அடுத்த தடவை வரும்போது வாங்க, அங்கெல்லாம் வந்து கோயிலெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பசங்கிட்டேயும் வந்து சரி வரேன், நம்மளை வந்து ஆசையாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது வர முடியாதுன்னு நம்ம சொல்கிறது வந்து அது தவறான விஷயம். அவங்கள வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால் அவங்கக்கிட்ட வந்து வரேன்னு சொன்னேன். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பசங்களும் என்கிட்ட வந்து நம்பர் கேட்கவே இல்லை. நானும் வந்து அவங்கக்கிட்ட நம்பர் கேட்கவே இல்லை. அப்படியே உள்ள கீழே வந்து இறங்கணும். இறங்குனதுக்கப்புறம் அப்படியே ஷேர் ஆட்டோ பிடிச்சோம். நேரா வந்து அந்த சோளிங்கர் என்ட்ரன்ஸ் வந்தோம். என்ட்ரன்ஸ் வந்தோன்னே பஸ்ஸை பிடிச்சி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இந்த ட்ராவலில் மட்டும் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டப்புன்னு செப்பரேட் ஆகிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இதோ பாருங்க நரசிம்மரோட அந்த மலையோட வியூ இல்லைங்களா? சூப்பராக இருக்குங்க. அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. இந்த பசங்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு அப்படியே கீழே அப்படியே இறங்கிட்டேன். இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, பசங்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அதாவது கீழே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, பாதாம் மில்க் வாங்கினாங்க. பாதாம் மில்க் வாங்கி அவன் கையில் அப்படி தான் வச்சுட்டு இருந்தான். இந்த சைடு திரும்பினா வந்தோடனே அப்படியே குரங்கு அவன் கையிலேருந்து அப்படியே பறிச்சுன்னு போயிடுச்சுங்க. ஆமா. இந்த குரங்கு தான் இங்க ஒரு பெரிய விஷயம். அந்த குரங்கெல்லாம் நீங்க அத பத்திலாம் யோசிக்காதீங்க. நீங்க சுவாமிய பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து தாராளமா வந்து சுவாமிய வந்து பாருங்க. நீங்க இந்த இடத்துக்கெல்லாம் வரீங்க அப்படின்னா, தனியா வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம மலை ஏறி போகும்போதெல்லாம் வந்து போர் அடிக்குங்க. நீங்க வந்து பேச்சு துணைக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா வந்து அப்படியே நீங்க வந்து பேசிட்டே போனீங்க அப்படின்னாலே நம்ம மலை ஏறுறது, இறங்குறது எதுவுமே தெரியவே தெரியாது. அவ்வளோதாங்க. நான் வெளியில வந்து அந்த என்ட்ரன்ஸ் வந்தேன். என்ட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பஸ்ஸு வந்துச்சு. இங்கேருந்து நான் அரக்கோணம் போனேன் அப்படின்னா, அரக்கோணத்துலேருந்து எனக்கு வந்து அடுத்தது எனக்கு ட்ரெயின் இருக்கும் அப்படின்றதுனால அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக போனேன். ஏன்னா ஆக்சுவலாக வந்து நான் வந்து 4:25 அப்படின்னு நினச்சேன் ட்ரெயின். ஆனால் இந்த ட்ரெயின் வந்து 5:25 போகிறது. எங்கே 4:30க்குள்ளே நம்மளால் ரீச் ஆக முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அப்படியே ஒரு பதட்டத்தோடு போனேன். ஏன்னா ட்ரெயின் வந்து நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். பஸ்ஸு அப்படின்றது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா காஞ்சிபுரம் அரக்கோணத்தில் மீன்ஸ் அரக்கோணம் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து காஞ்சிபுரம் வந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து நைட்டு ஒரு 9 மணி ஆகிடும் அப்படின்றதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.